ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. என்னடா இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதாவது இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எது இண்டிபெண்டன்ஸ் டே எது ரிப்பப்ளிக் டேனே தெரியாமல் இருக்கு. இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், எது எந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஜனவரி 26 குடியரசு தினம். சுதந்திர தினம் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னா, நம்மளோட இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளை தான் நம்ம சுதந்திர தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். குடியரசு தினம் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். சுதந்திர தினம் நமக்கு எதை நினைவுபடுத்துதுன்னா, நமக்கு விடுதலை பெற்று தந்த நம்மளோட வீரர்களோட தியாகத்தை நினைவுபடுத்துது. குடியரசு தினம் நமக்கு எதை நினைவுபடுத்துதுன்னா, நம்மளோட இந்தியா இறையாண்மை மிக்க மக்களாட்சி குடியரசாக மாறியதை நினைவுபடுத்துது. நமக்கு இந்த 2 டேவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா, ஒரு கண்ட்ரி நல்லபடியாக ரன் ஆகணும் அப்படின்னா வெறும் சுதந்திரம் மட்டும் இருந்தால் போதாது. பீப்புளுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது, ஒரு கண்ட்ரியை எப்படி கவர்ன் பண்ணணும்னு எல்லாமே கான்ஸ்டியூஷனில் தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அது அமலுக்கு கொண்டு வந்தனால தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஃப்ரீடம் கிடைச்சது மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் டே. அந்த ஃப்ரீடமை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிற கான்ஸ்டியூஷன் அமலுக்கு கொண்டு வந்தது தான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே ஃபார் வாட்சிங்.